அந்தர்பல்ட்டி அடித்த ஜெயக்குமார் கதறி அழுத எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்போது கிட்டத்தட்ட 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறது. ஒரு இயக்கம் என்பது, ஒரு அரசியல் கட்சி என்பது தோல்வியை தழுவினால் அதற்கு பொதுச் செயலாளர் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும். தற்போது திமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது, அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். தோல்வி என்பது கிடையாது. 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றது மிகப்பெரிய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளையும் கொடுத்திருந்தாங்க. அங்குதான் பிரச்சனை என்பது ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடாது என ஒரே முடிவிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சி.வி. சண்முகம் மற்றும் நமது எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது அதிமுகவிலேயே முக்கிய முகமாக அறியப்பட்ட ஜெயக்குமார்கள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். அவர் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். 2021லும் அதே தொகுதியில் தான் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருக்கிறார். 2021ல் பாஜக கூட்டணியால் தான் நான் தோல்வியை தழுவினேன் என சொல்லியிருந்தார். ஆனால் 2026லும் பாஜக கூட்டணி மறுபடியும் தோல்வியை தழுவியிருக்கிறார். இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமிதான் மூல காரணம் என நமது ஜெயக்குமார் தற்போது அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதாவது, அதிமுக 2 துண்டுகளாக பிளவுபட ஆரம்பித்ததுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஜெயக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜெயக்குமாரின் பக்கம் அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஜெயக்குமாரை எப்படியாவது நம் பக்கம் வளைத்து விட வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் நமது ஜெயக்குமார் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். அந்த அந்தர்பல்ட்டி என்பது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக மாறிய பின்புதான் அதிமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல், எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு இயக்கம், ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்போது தோல்வியை தழுவியது என்றால் அந்த இயக்கத்திற்குரிய தலைவர்தான் பொறுப்பேற்க வேண்டும். அதன் காரணமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவின் மூலமாக எடப்பாடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நமது ஜெயக்குமார் ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தற்சமயம் இணையதளங்களில் செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கதறி அழ வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெயக்குமாரை எப்படியாவது நம் பக்கம் வளைத்து விடலாம். நம் பக்கம் வளைத்து விட்டால் சி.பி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆல் ஒன்றுமே செய்ய முடியாது என நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென ஜெயக்குமார் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. நிலைமை இப்படியே சென்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பதவி விலகத்தான் நேரிடுமே தவிர அதிமுகவில் புதிதாக பொதுச் செயலாளர் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அனைவருமே தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.